நன்றி. மதிப்புக்குரிய நிலைக்குழு தலைவர் திரு தனசேகரன். வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களே, மதிப்பிற்குரிய துணை மேயர் அவர்களே, ஆணையர் அவர்களே, அனைத்து மாவட்ட உறுப்பினர்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். 2030க்குள் குடிசையில்லா தமிழகத்தை உருவாக்கும் வகையில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட மாடல் அரசிற்கு மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக மிக சிறப்பான பட்ஜெட் தாக்கல் செய்த மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை மேயர், ஆணையர் மற்றும் வரி விதிப்பு மற்றும் நிதி நிலைக்குழு தலைவர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தனியார் பள்ளிகளுக்கு நிகராக நம் சென்னை மாநகராட்சி அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும் ஷூ மற்றும் சாக்ஸ் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு மிகவும் போற்றுதலுக்குரியாகும். தற்போது இவை எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை 12ஆம் வகுப்பு வரை வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தடையற்ற மின்சாரம் கிடைக்க ரூபாய் 5.03 கோடியில் 113 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலங்களில் ஜெனரேட்டர் வசதி ஏற்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரூபாய் 4.20 கோடி மதிப்பீட்டில் 140 நகர்ப்புற சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையங்களில் மின் இன்வெர்டர்கள் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை முறையாக பராமரிக்கும் வழிகாட்டுதல் ஏற்படுத்தி இதன் பலனை முழுமையாக மக்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். பெருகி வரும் தெருநாய்களை பிடிக்க 7 நாய் பிடிக்கும் வாகனங்கள் வாங்கப்படும் என்று 2 புதிய இனக்கட்டுப்பாடு மையங்கள் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தாய்மார்களுக்கான மகப்பேறு சிறப்பு அழைப்பு மையம் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மகளிரின் நலனில் அக்கறை கொண்ட அரசு என்பதற்கு மற்றும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவற்றில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் கொசுக்கள் மற்றும் பாம்புகள் இல்லாதவாறு பராமரிப்பு வழிகாட்டுதல் உருவாக்கி முறையாக பராமரிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். 6 புதிய விளையாட்டு திடல் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனுடன் மாநகராட்சிக்கு சொந்தமாக பல நிலங்கள் மற்றும் மிக பெரிய பரப்பளவு கொண்ட பூங்காக்கள் உள்ளன. இவற்றில் தனியார் பங்களிப்புடன் விளையாட்டு பயிற்சி மையங்களை உருவாக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தற்போது தமிழ்நாட்டில் மாவட்டந்தோறும் பல விளையாட்டு போட்டிகளை நடத்தி வீரர்களுக்கு ஊக்கமளித்து வரும் நம் மாண்புமிகு தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் சென்னை மாநகராட்சி சார்பாக இந்த கோரிக்கையை வைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இப்போ கூட நம்முடைய தனியரசு சொன்னார் 15 மண்டலத்தில் வைக்க வேண்டும் என்று. பல இடங்கள் இன்னும் மாநகராட்சி ஆக்கிரமிப்பில் இருக்குது. அதையெல்லாம் அப்புறப்படுத்தி அந்த நிலங்களை விளையாட்டுத்துறைக்கு மாற்ற வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 7 மன்ற கூட்டத்தில் வைக்கப்படும் பல பொருட்களின் விவரம் ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்கிறது. ஒன்று தமிழ் மற்றும் ஆங்கிலம் என 2 மொழிகளில் அளிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் முழுமையாக தமிழில் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் நம் ஆட்சியில் அரசு அலுவலகத்தில் என்று நடைபெறுவதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஆணையர் அவர்கள் இந்த பொருளில் தீர்மானம் கொண்டாடுறீங்க, ஆங்கிலத்தில் முழுசாக கொண்டாந்துறீங்க. அதில் பெரும்பான்மையான உறுப்பினருக்கு அது முழு விவரம் தெரியும். பெரும்பான்மையான உறுப்பினர்களுக்கு அந்த ஆங்கிலத்தில் உள்ள சப்ஜெக்டை எங்களால் முழுமையாக புரிஞ்சிக்கிற முடியல. ஆகையால் நீங்கள் இந்த பொருளை கொண்டாட தீர்மானத்தை தமிழில் அச்சடிக்கும்படி உங்களை வேண்டுகோள் பெற்றை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.